பின்னலிட்டாள் நெத்தியில திலகமிட்டு திலகமிட்டு தங்கத்தால் மணிகள் போட்டு வந்தார். அண்ணதிலே மையை விழிட்டி கார்களெல்லாம் பின்னல் கண்டார். நெத்தியில திலகமிட்டு நெத்தி சுட்டி எடுத்து மாட்டுறான். நேர்விலைக்கு திருவன் விளையாத எடுத்து சுட்டுகின்றார். கைதலிலே வளையல் மாட்டுகிறார். பட்டணஞ்சான் எடுத்து கட்டுகிறார். நெத்தி பிறை உச்சி பிறை எடுத்து சுட்டுகின்றார். விரல்களில் பல விதமான கடையாளி மோதிரங்களை எடுத்து சுட்டினார். கால்தலிலே தங்க கொலுசு எடுத்து மாட்டுறார். அப்படி மாட்டி பெண் குழந்தை பாத்தீங்களா தங்க சரப்படிகளை போட்டு அலங்காரங்கள் வலை செய்தாளே. தன்னழகு போதாது என்று தங்கத்தால் படிகள் போட்டி அழகுவாக்குறார் சிவகாமி. அப்படி இருக்கும்போது குழந்தையாகப்பட்டது எவ்வளவு அழகாக இருக்கிறது. எப்படி சந்திரனு காணாலோ சற்று ஒரு கருப்பு கொண்டு சூரியனு காணாலோ சுற்றி ஒரு கருப்பு கொண்டு மாதோளம் பழத்துக்காரா மாதோளம் பழத்துக்காரா கருப்பு கொண்டு தண்ணீருக்கு உங்கள் சொலியிலே ஒரு கருப்பு உண்டு. முட்டை காணாலும் ஒரு கருப்பு உண்டு. ஆனால் இந்த வெண்மணியோ ஒருவனோ கருப்பொழிய வெண்ணே ஒரு கருப்பு இல்லையா? கருப்பொழிய தானே அது கருப்பும் இல்லையே. வெளியோ கருப்பொழிய அந்த கருப்பில்லை என்று சொல்லுவாங்க. செவ எப்படி இருக்கா தெரியுமா? கோபப்பட மாட்டு இருக்கிறான். அது உதடுதான் அப்படி இருக்கு. மீதி நிறத்தை பார்க்கக்கூடிய சமயத்துல மாதுளம்பூ நிறத்திலதாக இருக்கிறார். அடே அப்பா அப்படி இருக்கும்போது ஆடவர் கண்டாரையானா அவர் பிறையே செல்லும் அளவிற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறார். அந்த முன்னழகை கண்டாலேயானால் மோகிப்பவர்கள் 3000 பேர்கள் உண்டு. முன்னழகை கண்டவர்கள் பிரமித்து நிற்பார்களா பல ஆயிரம் பேர்கள். பெண் குழந்தைக்கோ கல்வியிடம் சேர்த்து நாட்டியத்தையும் கற்று பயின்று வருகின்றார். சின்ன பிள்ளையிலே இவ்வளவு ஒரு அழகு. ஆமாப்பா மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா? ஒரு நாள் வேண்டாம். புலிக்கு பிறந்துதான் பூனை ஆகணுமா? எந்த கூச்சிருக்கிறாங்க. இந்த சிவகாமி பெற்றெடுத்த இந்த லட்சுமி ஆகப்பட்டவள் கல்வியுடன் சேர்த்து இந்த நாட்டியத்தையும் கற்று பயின்று வருகின்றார். பரதநாட்டிய கலை கற்றது மட்டுமில்ல, ஆனால் அவ எந்தெந்த மேடைக்கு போறாளோ அந்தந்த மேடைக்கு எல்லாம் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போயிருந்தா. ஏன் தெரியுமில்ல? பாடம் ஒரு பக்கம், அனுபவம் இன்னொரு பக்கம். சரி, அனுபவமே ஒரு வாழ்க்கையினுடைய மனிதனுடைய ஆரம்ப பாடம். அனுபவ படம்னா எந்த ஒரு வாழ்க்கையும் நல்லா இருக்காது. எல்லாம் சுகவாசியா நல்லபடியா இருந்தான்னு வைங்களேன், ஏதோ அவனுக்கு கஷ்ட நஷ்டம் கூடுதல் குறைவு தெரியாது. ஆகையினால வாழ்க்கையில அடிபடணும், அனுபவப்படணும். அனுபவப்பட்டாதான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், விதினா என்னன்னு தெரியும், வேலைன்னா என்னன்னு தெரியும், பணம் காசுனா என்னன்னு தெரியும், பொறுப்பு வரும். ஆமா, இடிபட்டாலும் பொறுப்பு வரும். ஆமா, அதுக்காகத்தான் வேடதோறும் கூட்டிட்டு வந்துருதா. அங்க உள்ள கலை நுணுக்கங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பக்கத்துல பாடங்களை படித்தார்கள், கற்ற கலைகளை தேர்ச்சி பெற்று கொண்டு வந்தார்கள். தேர்ச்சி பெற்றால் இந்த லட்சுமியாகப்பட்டவள் ஒரு ஆடவர் கண்டாரை அவர் பிறகே தொடர்ந்து